வாங்கன்னா நடக்க முடியாதவங்க வந்து நிற்கிறாங்க. எந்த ஊழியம் சொல்லி பாருங்க, நம்ம ஜபையில் எல்லா ஜபையிலும் அப்படிதான். அநேருக்கு ஆராதனை தான் ரொம்ப விருப்பம். வரணும், பாடணும், பரவசமான ஒரு பிரசங்கம் கேட்கணும், கை தட்டணும், சத்தம் போடணும். ஆனா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே நடத்தணும் என்கிற எண்ணம் இல்லை. பவுல் சொல்றார், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, என் சாப்பாட்டை பற்றி கவலை கிடையாது, என் வஸ்திர பற்றி கவலை கிடையாது, எனக்கு ஒன்றை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய கவலை, என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த உலகத்தை நம்ம ரட்சித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஊழியம் செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்திலே அவர் குறிப்பிடும் போது, ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசியுங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியிடத்திலும் தேவன் எதிர்பார்ப்பது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்து ஆத்துமாக்களை தெய்வ ராஜ்யத்துக்கு கொண்டு வாருங்கள். இந்த சேத்துப்பட்டிலே ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த சென்னை பட்டணத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை பேர், உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்னைக்கு எத்தனை இடங்களிலே, ஆனா ஒரு விருப்பம் இல்லையே. ஒரு ஆத்துமாவையாய் நான் கொண்டு போய் தேவனுடைய சபையில் வைக்க வேண்டும் அல்லவா, கிறிஸ்துவுக்கு நடத்த வேண்டும் அல்லவா என்று விருப்பமே கிடையாது. அப்படியே சிலர் ஆத்துமா ஆதாயம் பண்ணாங்கன்னா சேத்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் மேலே உட்கார்ந்துருக்கிற ஆளை கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. பாஸ்டர் இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. நான் கேட்பேன், உங்கள் வீடு எங்கே, இவங்க அட்ரஸ் எங்கே? இவங்க அட்ரஸ்லாம் எங்கே தான் பாஸ்டர், இந்த மூட்டை தான். சில ஆட்கள் அப்படி செய்கிறாங்க. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். சில ஆட்கள் ஆத்துமா தான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், ஆவியிலே அனலா இருந்து கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. அந்த அதிகாரத்திலே இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிற அந்த 12ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், 5ஆம் வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க, ஒருவருக்கொருவர் நாம் யாரா இருக்கிறோம்? ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நாம எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயங்கள். அப்ப நம்முடைய அவயங்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான கிருபையின்படி, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தின்படி, வரங்களின்படி, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைமையின் அடிப்படையில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஊழியம் செய்யுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. உங்களுடைய நாட்களை வீணாக்கி விடாதீர்கள். பவுல் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படலை. யார்கிட்டையும் போய் எனக்கு அது தேவை இதை தேவை, அவருடைய வாஞ்சையெல்லாம் எப்படியாகிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் என்ன செய்து விட வேண்டும்? நிறைவேற்ற விட வேண்டும். சிறுவர் ஊழியத்தை செய்கிறீர்களா? அந்த ஊழியத்தை உண்மை உத்தமமாக நிறைவேற்றுங்கள். வாலிபர் ஊழியத்தை உண்மை உத்தமமாய் நிறைவேற்றுங்கள். தொலைபேசி ஊழியத்தை உண்மை உத்தமமாய் நிறைவேற்றுங்கள். சபையினுடைய எந்த காரியத்திலும் போட்டிகளோ, பொறாமைகளோ, சண்டைகளோ, வாக்குவாதங்களோ ஒன்றும் உள்ளே வராதபடி கர்த்தருக்கென்று உண்மை மனதோடு கூட அந்த ஊழியங்களை செய்யுங்கள். நல் மனதோடு கூட அந்த ஊழியத்தை செய்யுங்கள். அந்த ஊழியத்திற்கான பலனை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்ததை செய்யுங்கள். தேவனுக்காய் செய்கிற ஊழியத்தினுடைய பலனுக்கு எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்திலும் அதற்குரிய பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையினுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை உடையவர்களாயிருங்கள். நான்காவது, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமும் 36ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார். நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம்.
அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஆண்டவரிடத்துல போய் கேட்கறாங்க ரெண்டு பேரும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் நல்ல நல்ல விருப்பம்லாம், ஆண்டவரே இந்த ஏழை எப்படி ஆயிலும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடும் ஆண்டவரே, ஆண்டவரே என் பிள்ளை எப்படி ஆயிலும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடும், என் புருஷனை கொண்டு போயிடும் ஆண்டவரே, இந்த பாஸ்டர் போக மாட்டீங்கன்னு எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணுறாரு ஆண்டவரே, இவர் அங்கே எஜமானாந்தே அவர் நான் கண்டிப்பாக என்னை சேர்க்க மாட்டார், ஆனால் நீர் ஆண்டவரே கொண்டு போய் எங்களை எப்படியாவது என்ன செய்யும். ஒரு பாட்டு இருக்குது, ஏழை என்னை எப்படியும் உங்களுடைய வருகையில் என்ன செய்து கொள்ளும், சேர்த்து கொள்ளும். ஏழையா நீங்கள்லாம் பாடும்போது பார்த்து ஏழை என்னை சேர்த்து கொள்ளும். ரட்சிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். ஏழையோ பணக்காரலோ அல்ல, நீங்கள் மனம் திரும்புவதாக இருந்தால் கர்த்தர் பரலோகத்தில் என்ன செய்து கொள்ளுவார், ஆண்டவர் சேர்த்து கொள்ளுவார். அப்போ இந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, நீர் என்ன செய்யணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் செய்தார் கேட்டா. அப்போ அவங்களுடைய விருப்பம் என்ன? 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு அவர் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி விருப்பம். நல்ல விருப்பம் தான். வலது பக்கத்தில் ஒருவன் இடது பக்கத்தில் ஒருவன் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை ஆண்டவர் இப்படி இந்த விதமான ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள வந்தபோது ஆண்டவர் அதற்கு மாற்றி வேறொரு பதிலை அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும்போது 43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் என்ன செய்ய கடவன். இந்த ரெண்டு பேரும் வலது பார்சத்தில் ஒருவன் இடது பார்சத்தில் உட்கார அல்ல செய்ய வேண்டும் என்று கேட்டபோது மற்ற 10 பேருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. எரிச்சல் உண்டாகி இவங்க மட்டும் கேட்கிறாங்களே, எவ்வளவு பெரிய விருப்பம் என்று. ஆனால் அதைத்தான் ஆண்டவர், நீ என் வலது பார்சத்திலோ இடது பார்சத்திலோ உட்காரக்கூடிய அந்த முதன்மையான இடத்தை நீ விரும்புகிறது உண்மையா இருந்தால், அந்த முதன்மையான என் பக்கத்தில் வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ உட்கார வேண்டும் என்று 12 பேர் நீங்கள் விரும்பினால், எத்தனை பேர் என் பக்கத்தில் உட்கார நீங்கள் விரும்பினால், அந்த முதன்மையா இருக்க விரும்பினால், அந்த பெரியவனா இருக்க உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்குமானால், நீங்கள் 2 காரியத்தில் கவனமா இருக்க வேண்டும். வேலைக்காரர்களாகவும் அடிமைகளாகவும் இருக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால்தான் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் இருக்கக்கூடிய அந்த பெரிய இடத்திலே, அந்த முதன்மையான இடத்திலே உங்களுக்கு இருக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலே பெரியவனாய் இருக்க விரும்புகிறார்கள், தன்னை பெரிய ஒரு நபராய் காண்பிக்க விரும்புகிறார்கள், ஆனால் வேலைக்காரராய் இருக்க விருப்பம் இல்லை.